என் உயிரோடும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். நித்தியம் அநித்தியம். நித்தியம் என்பது நாம் பார்க்க முடியாது. அநித்தியம் என்பது நாம் பார்த்து ரசித்து அவருடன் வாழ முடியும், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நித்தியமான வஸ்து யாருன்னா பரம்பொருளான சிவன் நாராயணன். அநித்தியம் யாருன்னா இந்த பூத சரீரம். நீ வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டிருப்பது, உன்னால் சேர்த்து வைக்கப்பட்ட சொத்துகள், இந்த பூமியில் பிறந்த பின் உனக்கு ஏற்பட்ட பந்தங்கள் அனைத்துமே அநித்தியம். இதை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சிருந்தாலே எதை, எவ்வளோ, எப்போ, எப்படி, எங்கே, ஏன் இந்த கேள்வியோட அநித்தியத்திட்ட பட்டும் படாதலை பட்டது தெரியாதலை படவே கூடாத நிலையில் வாழ்வார்கள், வாழ வேண்டும். அநித்தியம்தான் நித்தியம் என்று இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைதான் வாழ்க்கைக்கு இடம், வீடு, பணம் அனைத்துமே ஒரு எல்லை. அது இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டு கடைசியில் ஏமாற்றத்தை சந்திக்கச்சே அடே இதுதான் உண்மை நினச்சமேன்னு இந்த 4 வகையான வாழ்க்கையெல்லாம் கடந்து தீரணும். இளமை, முதுமை, மூப்பு, மரணம். மூப்பு வரைச்சே நாம் புரிஞ்சிக்கச்சே இவ்வளோ நாள் காலத்தை வீணடிச்சுட்டோம் என்ற எண்ணம் ஏற்படும். அதற்கு தெளிவாவதற்கு ஒரு ஆசான் தேவை, குரு தேவை, ஒரு ஆச்சாரியன் தேவை. அவர்கள் மூலம் நமக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தெளிவை ஏற்படுத்துவார்கள். அந்த தெளிவின் மூலம் அநித்தியத்தை எப்படிலாம் எவ்வளோ கையாளணும், நித்தியத்துக்கு போகிறதுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும், நித்தியமான வஸ்துவான பரம்பொருளான சிவன் நாராயணன் அடைவதற்கு அநித்தியத்தில் பற்றை விட்டு பற்றை பற்று, பந்த பாசங்கள் என்று சொல்லக்கூடிய பற்றை விட வேண்டும். பற்ற வேண்டும் என்றால் பரந்தாமன் திருவடியே பற்றினில் அதுவே பரமபதத்தை காண்பிக்கும். பரமபதத்தில் நீ அவனுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அநித்தியமான வாழ்க்கை அநித்தியம் என்று புரிந்து கொண்டு நித்தியத்தின் பின்னால் நித்தியம் காட்டிய வழியில் நாம் வாழ்ந்து கொண்டு வாழ வேண்டும். அதுவே நாம் மனித பிறவியாக பிறந்து வாழ்வதற்கு உண்டான லட்சியமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எந்துன்னு சொல்கிறா. ஒன்றுன்னு சொல்லிக்கிறது ஒன்று கிடையாது. இந்த பூத சரீரமும் ஒன்று கிடையாது. கொடுத்தா பொருளாத்தையும் வச்சா, நீ வாழ்றதுக்கு ஒரு உலகத்தை கொடுத்தா, அதன் மூலம் மனிதனுக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டு வாழ்வதற்கு நீ ஒரு வேலைக்காரன் தான். வரும்போது வீடு, வாசல், பங்களா, காரு, மக்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வந்தோம் இல்லையே. வந்த பிறகு வளர்ந்து கொண்டே இருக்கிச்சு, எதுவும் வளர்ந்துட்டே வருது. அதன் மூலம் சில தவறுகள், பாவ செயல்கள் செய்யச்சு பணம் ஈட்ட வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்று செய்யச்சு தப்பே கரெக்டாக போயிடுது. பொய் உண்மையாகிடுது. பொய் 10 வாட்டி சொன்னால் உண்மையாகிடுது. அதே உண்மையை நினச்சி நீ பல பேர் வாழ்ந்துருக்கா. நீ வாழ்க்கை அப்படி தான் போகிறது. அதை உணர்ந்தால் அநித்தியம்தான், நித்தியம்தான் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நித்தியமான வஸ்துவைக்கு உணர்ந்து வாழ்வதற்கு தான் நமக்கு பிறப்பை கொடுத்தான். அது பல ஜீவராசிகள் கடந்து மனித பிறவி பகுத்து அறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவு இறைவன் கொடுத்தான். அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அதனால் அநித்தியம்னே எடுத்துட்டு பட்டும் படாதலே பட்டது தெரியாதலே படவே கூடாத நிலையில் இருக்கணும். நித்தியத்தை தேடி போனோம். நித்தியத்தை நம்மக்கிட்டே வச்சுக்கணுன்னா ஜபசகித தியானம், கோவிந்தே சதாஸ்தானம், கோவிந்தே சதா தியானம், கோவிந்தே சதா ஜபம், சதா கோவிந்த கீர்த்தனம் என்று பகவத் பாதால் கூறியது போல் நித்தியத்தை நாடி அநித்தியத்தை விட்டு நித்தியத்தோடு ஐக்கியப்பட்டு பிறவா வரத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, சேர்த்து வச்ச சொத்தும் வராது, கட்டின வீடும் வராது, போட்டு இருக்க ஆடை அணிகலங்கள் எதுவும் வராது. எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் போகிறோம். புரிந்து கொண்டு
நித்தியத்தோடு ஐக்கியப்பட்டு நாம் பிறவா வரத்தை பெற்று பெருமானே என்னை காப்பாற்று என்று கூறிக்கொண்டு மலையப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.